வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புளிக்குழம்புல எத்தனை காய் போட்டு செஞ்சாலும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. சுட சுட சாதத்துல இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வெறும் அப்பளம் இல்லைன்னா வத்தல் மட்டுமே போதும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சிம்பிளான டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. முதல்ல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பூண்டு சேர்த்துக்கங்க. சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கங்க. 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 3 காஷ்மீரி மிளகாயும் 2 சாதாரண காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்ப அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கங்க. இது எல்லாமே லேசா வறுபட்டு நிறம் மாற ஆரம்பிக்கணும். கருகிடாம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நாம இதை வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்த ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு 250 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி முருங்கைக்காய் மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாவே நறுக்கி எடுத்துக்கங்க. இப்ப இந்த வெண்டைக்காயை எண்ணெயில சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெண்டைக்காயை திருப்பி விட்டு எண்ணெயில லேசா வதக்கி விட்டுக்கங்க. வெண்டைக்காய் லேசா வதங்கி அங்க இங்க கொஞ்சம் லேசா நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் லேசா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு லேசா வதங்கி வந்ததும் இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்த ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா சவக்கிற வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசா செவந்து வந்ததும் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளிய கேரட் துருவதுல துருவி சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இல்லனா மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரப்பா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்திலேயே தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், புளிக்குழம்பு கார குழம்புக்கு சேர்க்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க.
அடுத்து நாம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா வெண்டைக்காயில இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விட்டுக்காங்க. அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளிய தண்ணியில ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்காங்க. புளி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்காங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஒரு அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.